morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ strength of materials 1 CE 8301 ஓட third unit. So deflection of beams. So இதான் இதோட டைட்டில். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெத்தடாக இருக்கக்கூடிய டபுள் இன்டகிரேஷன் மெத்தடை தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய டெரிவேஷன்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டெரிவேஷன்ஸ் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்றது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டபுள் இன்டகிரேஷன் மெத்தட் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதை என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் இஸ் த மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் அ சென்டர் லைன் ஆஃப் அ பீம் அட் எனி பாயிண்ட் இன் த பீம். ஸோ ஒரு பீம் இருக்கு இல்லையா, இப்போ கேன்டிலிவர் பீம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து கேன்டிலிவர் டைப் ஆஃப் பீம். ஸோ இந்த கேன்டிலிவர் டைப் ஆஃப் பீமில் வந்து ஸோ இந்த லென்த்தில் எந்த பாயிண்டில் வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பை யூஸிங் த டபுள் இன்டகிரேஷன் மெத்தட். ஸோ அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்கு. செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் சூட்டபிள் ஃபார் அ சிங்கிள் லோட். ஸோ இது மாதிரி இந்த point load, single load are uniformly distributed throughout the length of the beam. So அந்த மாதிரி single load applicationாக இருக்கக்கூடிய types of beams, simple supported-ஆக இருக்கலாம், இல்லை cantilever-ஆக இருக்கலாம், இல்லை overhanging beam-ஆக இருக்கலாம். ஸோ any type of beam-ல பட் வந்து single load application-க்கு மட்டும்தான் இந்த double integration method யூஸ் பண்ணி நம்ம slope and maximum deflection-ஐ நம்ம find out பண்ண முடியும். ஸோ இதான் இந்த மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம பார்த்தது டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீமில் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் பீமில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்ற பேசிக் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டைரக்ட் ஃபார்முலாஸ் இங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு டேபிள் காலம் மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே இதை வந்து ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸு. ஸோ இந்த ஃபார்முலா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து இந்த டெரிவேட் பண்ணி வந்த ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி டெரிவேட் பண்ணாங்க அப்படின்றது தான் வந்து டபுள் இன்டகிரேஷன் மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் இங்கே ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இஃப் இட் இஸ் த டைப் ஆஃப் கேன்டிலீவர் பீம், கேன்டிலீவர் பீமாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ரெண்டு வந்து ஒரு எண்ட் ஃபிக்ஸ், அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ, இஸ் கால்ட் அஸ் த கேன்டிலீவர் பீம் தானே. ஸோ அப்போ ஏ எண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது, பி எண்ட் ஃப்ரீ எண்டாக இருக்குது. அப்போ ஏ எண்டில் ஃபிக்ஸட் எண்டில் இங்கே ஃபோர்ஸ், ஃப்ரீ எண்டில் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா இங்கே என்ன மாதிரி இருக்கும் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, slope is equal to 0 and deflection y is equal to 0. ஏன்னா இந்த ஃபிக்ஸட் பாயிண்டில் உங்களுக்கு ஸ்லோப் பீம் வந்து இங்கே வந்து டிஃப்ளெக்ட் ஆகாது. அதே போல் இங்கே டிஃப்ளெக்ட் ஆனாதானே உங்களுக்கு ஆங்கிள் ஃபார்மேஷன் ஆகும், இங்கே ஆங்கிள் ஃபார்மேஷன் ஆகாது. அதாவது செட்டன் எக்ஸ் டிஸ்டன்ஸில், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ செட்டன் எக்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு டிஸ்டன்ஸை தாண்டி தான் உங்களுக்கு ஸ்லோப் வந்து இங்கே ஃபார்மேஷன் ஆரம்பிக்கும். ஸோ அப்போது இங்கே வந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் தள்ளி தான் உங்களுக்கு ஸ்லோப் ஆரம்பிக்கிறதுனால இப்போ ஸ்லோப்புன்றது எதை பேஸ் பண்ணி வருது, இங்கே மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுலே இதுதான் ஒய் மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே மார்க் பண்ணிக்க பாருங்க, ஒய் மேக்ஸ். ஸோ அப்போ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் எங்கே வரும், கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ எண்டில் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா இந்த ஃப்ரீ எண்டில் தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். ஸோ அதே போல் இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனை பொறுத்து தான் இங்கே என்ன ஆகும்னா தீட்டா வந்து எந்த பாயிண்ட் பீமோட எந்த டிஸ்டன்ஸில், அதாவது எந்த இடத்துலையோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அக்கர் ஆகிறது தான் வந்து ஸ்லோப். ஆங்கிள் ஃபார்மேஷனாக டிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள் எங்கன்றது நியர் த ஃப்ரீ எண்டாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த தீட்டா பியை தான் நம்ம வந்து இதை தீட்டா பின்னே நம்ம இதுக்கு நேம் வச்சுக்கலாம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க தீட்டா பி. அப்போ இதுக்கான மேக்ஸிமம் ஸ்லோப் என்னென்னா -WL²/2E. ஸோ இது ஏன் நெகட்டிவில் போடுறோன்னா, ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வி ஹாவ் டேக்கன் அஸ் அ நெகட்டிவ் சைன், நம்ம நெகட்டிவ் சைனை தான் டவுன்வர்ட் ஃபோர்ஸுக்கு எடுத்துக்குவோம். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ். அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆல்சோ த டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். ஸோ அதனால -WL3/3A. ஸோ இந்த டெரிவேஷன் தான் நம்ம எப்படின்ட்டு நம்ம இந்த ப்ராப்ளத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேஸ், a cantilever beam
with the concentrated load at the free end. Free endல உங்களுக்கு concentration load வந்து இங்கே free endல apply ஆச்சுன்னா இந்த cantilever beamக்கான கண்டிஷனுக்கு நீங்கள் slope and deflection find out பண்ணணும். இப்போ பார்த்தோம் இல்லையா, எங்கே slope வரும், இங்கே maximum deflection வரும். free endல maximum deflection. ஸோ அதுலேருந்து certain distanceல உங்களுக்கு, அதாவது near the free endல தான் உங்களுக்கு maximum slope occur ஆகும். ஸோ இந்த ஃபிகர் இருக்கிறது மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் ஃபிக்ஸ்டு எண்டு. ஸோ ஃபிக்ஸ்டில் இருந்து சர்டன் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ சர்டன் டிஸ்டன்ஸை தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது இல்லையா. ஸோ தட் இஸ் த டிஸ்டன்ஸ் இஸ் எக்ஸ். ஸோ அண்ட் தென் டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் இஸ் எல்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட், டோட்டல் லென்த் ஆஃப் த பீம் இஸ் எல். ஸோ அண்ட் தென் இப்போ டோட்டல் லென்த் எல்ன்றப்போ, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸுன்றப்போ, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், அதாவது இந்த ஸ்லோப் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த பாயிண்டில் இருந்து ஃப்ரீ எண்ட் வரைக்கும் என்னவாக இருக்கும்னா டோட்டல் டிஸ்டன்ஸஸ் எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ், அதுதான் உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸாக இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அதுதான் இந்த போர்ஷனுக்கு எல் மைனஸ் ஆஃப் எக்ஸுன்னு. ஓகே, ஸோ இது ஏன் போடுறோன்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியும். ஏன்னா டேக்கிங் மூமெண்ட் அபவுட் திஸ் பாயிண்ட் நம்ம எடுக்கணும். ஸோ அப்போது இங்கே ஸ்டெப் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி மூமெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏன் இந்த பாயிண்டில் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இங்கே ஃபிக்ஸ்ட் எண்ட்லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் தான் உங்களுக்கு ஸ்லோப் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா, பீமோட ஸ்லோப் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம முதல்ல மூமெண்ட் எடுக்கணும். ஸோ அதுதான் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸில் இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம டேக் பண்ணுறோம் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ அப்போ மூமெண்ட்டுனா எம் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் தானே நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபோர்ஸ் எங்கே இருக்குது, ஃப்ரீ எண்டில் உங்களுக்கு ஃபோர்ஸ் அக்கறாது. ஸோ இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றனால நம்ம நெகட்டிவ் தான் எடுத்துப்போம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கு. அப்போ மைனஸ் ஆஃப் டபிள்யூ இதான் ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எது வரைக்கும் நம்ம எக்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு தான் நம்ம மூமெண்ட் எடுக்கிறோம். அப்போ மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும் எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ், அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு த இதான் ஃபோர்ஸு இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்போது நம்ம இங்கே நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷனில் முதல்ல நம்ம இதை வந்து ஃபார்மேஷனை மாற்றிக்கணும். என்னென்னா ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனாக நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்ஸ்க்கு என்ன வரும், இஐ டி ஸ்கொயர்ட் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டபிள்யூ இன்ட்டு எல் மைனஸ் ஆஃப் எக்ஸ். இது ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷனுக்கான ஈக்குவேஷனில் நம்ம இதை மூமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். மூமெண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இன்டெக்ரேஷன் பண்ணோம், ஒன் டைம் இன்டெக்ரேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் ஆஃப் இன்டெக்ரேஷன். இதை ஃபஸ்ட் டைம் இன்டெக்ரேஷன் பண்ணும்போது என்ன வரும், மைனஸ் டபிள்யூ. ஸோ எக்ஸை பொறுத்து பண்ணுறதுனால எல்எக்ஸ் மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா. ஸோ அதுதான் ப்ளஸ் C1. ஸோ இந்த பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு மூமெண்ட் டேக்கிங் மூமெண்ட் அபவுட் எக்ஸ் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கண்டிஷன் நம்பர் 1 ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஃபிக்ஸ்ட் எண்ட் கண்டிஷன் அண்ட் ஃப்ரீ எண்ட் கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ ஃபிக்ஸ்ட் எண்ட் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபிக்ஸ்ட் எண்ட் இங்கேருந்து போகிறோம் இல்லையா. ஸோ அப்போது இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் தான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபிக்ஸ்ட் எண்டில் 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து இங்கே மூமெண்ட் எடுக்கிறதுனால இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ அப்போ இதே இடத்துல நம்ம இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நம்ம எடுக்கணுன்றப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0ன்னு இருக்கும் ரைட்டா. அப்போ ஃபிக்ஸ்டு எண்டுன்னு அர்த்தம். அப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டிஸ்டன்ஸில் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஸ்லோப் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, இங்கே தான் ஃபிக்ஸ்டு எண்டை தவிர்த்துட்டு ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் தான் ஸ்லோப்பே ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் கண்டிப்பாக ஸ்லோப் இருக்காது, நமக்கு இது தெரியும். ஸ்லோப்பும் இருக்காது, இங்கே டிஃப்ளெக்ஷனும் இருக்காது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டு எண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த டிஸ்டன்ஸ்ன்னு போட்டால்
போட்டாச்சு. அப்போ ஃபிக்ஸ்ட் எண்டில் நமக்கு தெரியும் we know there is no slope occur in the fixed end. ஸோ அதை நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ அப்போ இது ரெண்டையும் நம்ம இந்த x is equal to 0 சாரி x is equal to 0ன்றதை நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ x is equal to 0ன்றப்போ ஸ்லோப் 0, டிஃப்ளெக்ஷன் 0. அப்போ dy by dxும் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் நமக்கு ஏற்கனவே மூமெண்ட்டை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஃபஸ்ட்டு டைமாக, அந்த ஃபஸ்ட்டு டைம் இன்டெகிரேட் பண்ணுறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஈக்குவேஷன். அப்போ EI dy by dx is equal to இந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதிடும். இதுதான் வந்து ஸ்லோப் ஈக்குவேஷன், ஸ்லோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். ஸோ இதில் நமக்கு என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? x is equal to 0 and dy by dx is equal to 0 ஆல்சோ. அப்போது இந்த டேர்மும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஸோ அப்போது இந்த டேர்ம் 0 ஆகும்போது இது மல்டிப்ளிகேஷன் 0 into 0 எதனாலும் இதுவும் 0 ஆயிரும். ஸோ இல்லையா? அப்போ இங்கே ப்ளஸ் C1 மட்டும் கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ C1 ஈக்குவல் டு என்னவா வரும்? இந்த பக்கம் 0ன்றனால இப்போ C1 ஈக்குவல் டு 0. அப்போ C1 இஸ் ரைட்டா? அப்போ 0 தான் உங்களுக்கு வரும். ஸோ தெர் இஸ் த நோ ஸ்லோப் அட் த ஃபிக்ஸ்டு எண்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு இங்கே ஃபிக்ஸ்டு எண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதே போல் ஃப்ரீ எண்ட்லையும் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பீம் அட் த பீம் எனி பாயிண்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபிக்ஸ்டு எண்டில் ஒரு இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தெர் இஸ் நோ theta and there is no deflection find out பண்ணியாச்சு. அதே இடத்துல ஃப்ரீ எண்ட்லையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அப்போ ஃப்ரீ எண்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஸ்லோப் அட் பி பாயிண்டில் ஸ்லோப் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ x is equal to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு தீட்டாக்கான கண்டிஷன் தான் இது. ஸோ ஆனால் இங்கே ஃபிக்ஸ்ட் எண்டுக்கான தீட்டா 0. அப்போ ஃப்ரீ எண்டுக்கான தீட்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் x is equal to L. ஏன்னா நியரர் த ஃப்ரீ எண்டில் தான் டிஃப்ளெக்ஷன் அக்கர் ஆகும். டிஃப்ளெக்ஷனும் இருக்கும், மேக்ஸிமம் ஸ்லோப்பும் இருக்கும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஸ்லோப்பு. ஸோ அதனால் நியரர் த ஃப்ரீ எண்டுனால ஸ்லோப்புக்கு இந்த டிஸ்டன்ஸ் எங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா x is equal to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ தீட்டா பிக்கு தான் இந்த இருக்கு இல்லையா? EI dy by dx is equal to minus W LX. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நீங்கள் L சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ W into L into L minus of L square divided by 2. X is equal to 0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் எண்டு. அப்போ X is equal to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஃப்ரீ எண்டு வந்துடும். x is equal to Ln. அப்போ இதே ஈக்குவேஷன் தானே ஸ்லோப் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ ஸ்லோப் ஈக்குவேஷன்ஸ்லேயே இந்த எண்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக x is equal to இங்கே 0க்கு பதிலாக Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதான் இங்கே புட் x is equal to Ln. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் x is equal to 0 and செகண்ட் கண்டிஷன் இஸ் x is equal to L. அப்போ இந்த ஈக்குவேஷனில் L சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக L into L மைனஸ் ஆஃப் L ஸ்கொயர் டிவைடட் பை 2 ப்ளஸ் ஆஃப் C1. அப்போ C1 0ன்னு இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த டேர்மு வராது 0. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் dy by dx is equal to ஸோ W by EA வந்து 1 by EIன்னு வச்சுருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்கல் சால்வேஷன்ஸ்க்காக நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எல்லுக்கு எக்ஸுக்கு எல்லுன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ L ஸ்கொயர் பை 2. ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா மைனஸ் ஆஃப் W L ஸ்கொயர் பை 2 EI. மைனஸ்ன்றது மைனஸ் W, ஏன்னா இந்த Wன்றது டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்றனால நமக்கு சைன் வந்து நெகட்டிவாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ தட் த டிஃப்ளெக்ஷன் இஸ் அ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன். இங்கே டவுன்வேர்டுன்றதுனால தான் உங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது. டிஃப்ளெக்ஷன் வந்து நெகட்டிவ் சைன் வந்து டவுன்வேர்ட் டிஃப்ளெக்ஷன்றதுனால. ஸோ இப்போ ஸ்டெப் 2ல நீங்கள் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இப்போ ஒரே பீமில் ஏ ஃபிக்ஸ்ட் எண்ட் அண்ட் ஃப்ரீ எண்டில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஸ்லோப்பை. இப்போ டிஃப்ளெக்ஷன்றது எங்கே நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது? ஃப்ரீ எண்டில் தான் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷன் வில் பி உங்களுக்கு y மேக்ஸ் அக்கர் ஆகுது இந்த ஃபோர்ஸ் இங்கே அப்ளை ஆகும்போது. ஸோ இது பி பாயிண்ட். அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அக்கர் அட் த ஃப்ரீ எண்டு. ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃப்ரீ எண்டுக்கு டிஃப்ளெக்ஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, டு ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் integrating the equation 1 slope equation இருக்கு இல்லையா, அந்த slope equation again one time வந்து integrate பண்ணிங்கன்னா you get the deflection of the beam. the deflection of the beam க்கு நீங்க again ஒரு தடவை slope equation integrate பண்ணணும். so அடுத்த free and maximum deflection நீங்க find out பண்ணலாம். so அப்போ இந்த equation பார்த்துக்கோங்க.
ஸோ அப்போது நம்ம இதுதான் ஸ்லோப் ஈக்குவேஷன். இந்த ஸ்லோப் ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? EI இன்ட்டு dy by dx வந்து y, that is equal to minus of w இன்ட்டு இதை இன்னொரு தடவை இன்டெகிரேஷன் பண்ணும்போது L இன்ட்டு x squared by 2 minus of x cube by 3 வரும் இல்லையா? அந்த 3 into 2ங்கிறது இங்கே 6ன்னு வந்துடும். 6 plus of C2ன்னு உங்களுக்கு வரும். இதுதான் அகெயின் இன்னொரு தடவை இன்டெகிரேட் பண்ணும்போது. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அதே போல் இருக்கா? EI into y equal to minus of w into L x squared by 2 and minus of x3 by 3 into 2 வரும் இல்லையா? அதான் 6 plus of C2 கான்ஸ்டன்ட். C2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட். இங்கே நம்ம செகண்ட் கண்டிஷன் இல்லைன்னா, ஸோ அதே கேன்டிலிவர் பீம் இருக்கு இல்லையா? அந்த பீமில் ஃபிக்ஸ்ட் எண்ட் அண்ட் ஃப்ரீ எண்டுக்கான டிஃப்ளெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணும். முதல்ல நம்ம பண்ணது ஸ்லோப்பு, இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது கண்டிஷன் 2ல் டிஃப்ளெக்ஷன். டு ஃபைண்ட் அவுட் த டிஃப்ளெக்ஷன் இங்கே எழுதிருக்கேன். டு ஃபைண்ட் அவுட் டிஃப்ளெக்ஷன், டிஃப்ளெக்ஷன் ஒய் மேக்ஸ் தானே டிஃப்ளெக்ஷன் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் x is equal to 0 and y is equal to 0 இந்த ஈக்குவேஷன். ஏன் x y 0 பண்ணுறோம்? அடுத்த x டிஸ்டன்ஸ் 0ல், அதாவது ஃபிக்ஸ்டு எண்டில், இந்த ஃபிக்ஸ்டு எண்டில் உங்களுக்கு என்ன வராது? நோ டிஃப்ளெக்ஷன். ஸோ y மேக்ஸ்ன்றது வந்து இங்கே 0, அதாவது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஆர் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு இந்த இடத்துல 0 தான் வரும். அப்போது என்ன வரும்? x is equal to டிஸ்டன்ஸில் உங்களுக்கு y வந்து 0, டிஃப்ளெக்ஷன் இஸ் 0. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C2 ஆல்சோ கான்ஸ்டன்ட், C2 இஸ் 0ன்னு கிடைக்கும். ரைட்? ஸோ ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஏ ஃபிக்ஸ்டு எண்டில் டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கிறோம் 0 அண்ட் ஃப்ரீ எண்டில் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா? அப்போ மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன பண்ணணும்? ஃப்ரீ எண்டு வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸஸ் x is equal to L. ஸோ அதே ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன், அந்த டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன்லேயே நீங்கள் x is equal to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் w divided by EI into L and L squared by 2 minus of L cube by 6. So C2 is equal to 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ we get the, இதை சால்வ் பண்ணிங்கன்னா minus of W L cube by 3EI. ஸோ அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் அண்ட் டவுன்வர்ட் ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்டு, ஏன்னா ஃப்ரீ எண்டில் தான் உங்களுக்கு நியராக தான் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ஸ்லோப் ஆக்குறாது. ஸோ அப்போ டவுன்வர்ட் டிஃப்ளெக்ஷன் ஒய் பி மேக்ஸ் W L Q by 3I. ஏன் மைனஸ் போடலாம்? நீங்கள் மைனஸ் போட்டுக்கலாம், ஏன்னா டவுன்வேர்டை தான் ரிப்ரசன்ட் பண்ணுது இந்த மைனஸ் நெகட்டிவ். ஸோ அதுதான் இங்கே டவுன்வேர்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ ஸ்லோப் B equal to W L Q by 2EI. ஸோ நம்ம டேபிளில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போ கேன்டிலிவர் பீமில் நம்மளுக்கு மேக்ஸிமம் ஸ்லோப் என்ன வந்துச்சு? மைனஸ் ஆஃப் WLQ by 2EI அண்ட் அகெயின் டிஃப்ளெக்ஷன் இஸ் மைனஸ் WLQ by 3I. இதே ஆன்சர் உங்களுக்கு டெரிவேட் பண்ணி வந்துருச்சு பாருங்கள், டபுள் இன்டெகிரேஷன் மெத்தடில். Okay students, thanks for watching. Thank you.